ஆக்டர் அல்லு அர்ஜுன் இஷ்யூ. இந்த இஷ்யூ வந்து அவங்களுடைய சிஎம் சும்மா வர மாதிரி தெரியலங்க. சோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த நியூஸோட அப்டேட் வந்து ஒன்னொன்னும் வேற மாதிரியா போயிட்டு இருக்கு. தெலுங்கானாவுடைய சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் வந்து மிகப்பெரிய அலிகேஷன் வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் மேல வந்து வச்சிருந்தாரு. அதாவது அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து இது போன்ற சம்பவம் நடந்த பிறகு தியேட்டர்ல போயிட்டு போலீஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ண பிறகு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து ஏந்தே வரல, மொத்த படத்தையும் பார்த்துட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இதுக்கப்புறம் உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து ஏந்து வெளியே வந்தாரா. அப்புறம் இன்னொன்னும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, நிறைய ஆக்டர்ஸ் வந்து அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து மீட் பண்ண போயிருந்தாங்க, ஏன் ஒருத்தரும் அந்த குழந்தைய வந்து மீட் பண்றதுக்கு வரல, அந்த குழந்தை வந்து மூளைச்சாவு அடைஞ்சு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ஏன் அந்த குழந்தைய வந்து பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க, கண்டிப்பா இதுக்கு வந்து சரியான ஒரு ஜஸ்டிஸ் வந்து நான் வாங்கி தருவேன் அப்படின்ட்டு தெலுங்கானா சிஎம் வந்து இப்போ வந்து பரபரப்பா பேசியிருக்காரு. இதற்கிடையில இப்போ ரீசெண்டா அல்லு அர்ஜுன் அவர்கள் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து வச்சாரு. அதுல வந்து இது முழுக்க விபத்தால தாங்க நடந்தது, தயவு செஞ்சு என்னுடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையில அல்லு அர்ஜுன் அவர்களுடைய வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து புகுந்து தக்காளி தூக்கி அடிக்கிறதா இருக்கட்டும், பூத்தொட்டிகளை போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும், இது போன்ற சம்பவங்கள் வந்து நடந்தது. அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் பெயில் வாங்கி வந்துட்டாரு. இந்த நிலையில ரீசெண்டா அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகி 3 மணி நேரத்துக்கு மேல அல்லு அர்ஜுன் அவர்கள் கிட்ட வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்றது இங்க குறிப்பிடத்தக்கது.